السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க ஆரோக்கியமாக வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்து அந்த ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் புரிந்து வாழக்கூடிய பெற்றோர்களாக, பிள்ளைகளாக அல்லாஹ் இருவரையும் ஆக்கி அதன் மூலமாக சுவனத்தை அடையக்கூடிய உயர்தரமான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, சென்ற மாதத்தினுடைய இறுதி கட்டத்திலே ஐநா சபையினுடைய ஒரு அறிக்கை வெளியிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். அந்த அறிக்கையினுடைய விளைவு என்னவென்றால், பலஸ்தீனத்திலே ஏற்பட்ட ஒரு போரினுடைய பாதிப்புகள், அது எப்படியெல்லாம் ஏற்பட்டது, என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது என்பதை அந்த அறிக்கையை கொடுக்கின்றார்கள். அந்த அறிக்கையிலே இரண்டு செய்திகளை சொல்கின்றார்கள். முதலாவதாக, குழந்தைகள் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டதனுடைய காரணங்கள் என்ன என்பதை சொல்லும் நேரத்திலே குழந்தைகளையே குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்விக்கூடங்கள், குழந்தைகளுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய சிறு குழந்தைகளுடைய அந்த வைத்தியசாலை போன்றவைகள் எல்லாம் குறிவைத்து தாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால், பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இந்த ஊரிலே உருவாக கூடாது என்பதாக எண்ணும் அளவுக்குள்ள மிக கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பதாக முதல் அறிக்கையை சொல்கின்றார்கள். இரண்டாவது அறிக்கை, கிட்டத்தட்ட 60,737 குழந்தைகள் பெற்றோர்களுடைய இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளை, எத்தீம்களாக மாறிய அந்த குழந்தைகளுடைய சூழ்நிலையையும் அறிக்கையாக சொல்லுகின்றார்கள். அறிக்கையாக சொல்ல முடிகின்றதை தவிர அதை எதிர்த்து கேட்பதற்கோ, அதை தட்டி கேட்பதற்கோ, அதற்கு பரிகாரத்தை ஏற்படுவதற்கோ எந்த அமைப்பும் முற்படவில்லை என்பதை கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல்களை பார்க்கின்றோம். இந்த செய்திகளை பார்க்கும் நேரத்திலே பாதிப்படையக்கூடிய சமுதாயம் யார் என்றால் இஸ்லாமிய சமுதாயம் தான். இந்த செய்திகளை கேள்விப்படக்கூடிய அந்த நேரத்திலே முஸ்லிம் சமுதாயம் உள்ளம் கனத்த இதயத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, இவ்வளவு மோசமான முறையிலே குழந்தைகளை எத்தீம்களாக்கி, குழந்தைகளை பாதிப்புகளாக்கி, மூளைகள் பாதிக்கப்பட்டவர்களாக, முதுகெலும்புகள் உடைக்கப்பட்டவர்களாக, நடக்க முடியாத ஊனமுற்ற குழந்தைகளாக எத்தனையோ குழந்தைகளை அந்த இடத்திலே அறிக்கையாக சமர்ப்பிக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே நம்மால் காண முடிகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்திலே மார்க்கம் சொல்லும் நேரத்திலே ஒரு மனிதன் எத்தீமாக வாழ்ந்துவிட்டால் என்னென்னவெல்லாம் சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை மார்க்கம் தெள்ள தெளிவாகவே சொல்லி காண்பித்திருக்கிறது. எத்தீமான குழந்தைகளுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய 3 செய்திகளை பார்க்கின்றோம். முதலாவது செய்தி, ஒரு குழந்தை எத்தீமாக ஆகிவிட்டால் அந்த குழந்தையை அரவணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். இரண்டாவதாக, அந்த குழந்தைக்கு தேவையான கல்வி ஞானங்களை வழங்க வேண்டும் என்பதை இரண்டாவதாக சொல்கின்றது. மூன்றாவதாக, இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் எத்தீம்களாக பாதிக்கப்பட்டு அவர்கள் பொருளாதாரங்களிலே பின்னிலை இருக்கின்றார்களோ அந்த குழந்தைகளை முன்னிறுக்கு கொள்ள வேண்டும். பொருளாதாரத்திலே வளர்ச்சியுடையவர்களாக, தன்னிறைவு பெற்றவர்களாக
மாற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா மேலே குறிப்பிட்ட வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அது யாருக்கும் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அருள்மறை வசனமாக அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு சொல்லியதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய இறை வசனமாக அந்த வசனங்கள் இருக்கிறது. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே நாயகமே, நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், அந்த நேரத்திலே உங்களை அரவணைக்கக்கூடிய மக்கள் இல்லையா? வவஜதக லால்லன் ஃபகதா, நிறைய பொருளாதாரங்களை, குடும்ப வாழ்க்கையை நீங்கள் இழந்திருந்தீர்கள், அதற்கெல்லாம் வழிவகை செய்தோமா இல்லையா என்பதை அல்லாஹ் கேட்கின்றான். பொருளாதாரத்திலே பின்தங்கி இருந்தீர்கள், உங்களை நாம் செல்வந்தராக மாற்றினோமா இல்லையா என்பதாக அல்லாஹ் திருமறையிலே தொடர்ச்சியாக இந்த 3 வசனத்தையும் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். எனவே எத்தீம்களாக பாதிக்கப்படக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு முதலாக கொடுப்பது அரவணைப்பு, இரண்டாவதாக கல்வியினுடைய வளர்ச்சியை கொடுப்பது, மூன்றாவதாக பொருளாதார ரீதியிலே அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்பதை திருமறை சொல்லக்கூடிய அந்த அருள்மறை வசனங்களை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை இறந்தவர்களாக உலகத்திலே பிறக்கின்றார்கள். பிறந்த சில காலங்களிலேயே தாயை இழக்கின்றார்கள். அதற்கு பின்பு பாட்டனாருடைய வளர்ப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கப்படுகின்றார்கள். வளர்க்கப்படக்கூடிய அந்த வளர்ப்பு என்பது மிக உன்னதமான வளர்ப்பாக அவர்களுக்கு அமைந்தது என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே ஈருலக தலைவராகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய எத்தீம்களாக வாழ்ந்தால் என்னென்னவெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் தஆலா தெரிவித்து அதை உலகத்திலே நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் ஆரம்ப வாழ்க்கையை இப்படி அமைத்தான் என்ற வரலாறை பார்க்கின்றோம். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தையை ஈசா அலைஹிஸ்ஸலாமை நைல் நதியிலே விடுங்கள். ஒரு பெட்டியை செய்து அந்த பெட்டியிலே அந்த குழந்தையை வைத்து அந்த குழந்தையை அப்படியே நைல் நதியிலே விடுங்கள் என்பதாக அல்லாஹ் அறிவிக்கின்றான். இருந்த போதிலும் பெற்ற தாய் அல்லவா, அந்த தாய்க்கு தான் தன்னுடைய குழந்தையினுடைய யதார்த்தமான தன்மை புரியும். எனவே அந்த தாய் பதறியவர்களாக தன்னுடைய குழந்தை இந்த தண்ணீரிலே எங்கே செல்லும், இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி அமையும், எங்கே சென்று சேரும் என்பது தெரியாத வண்ணமாக தன்னுடைய மகளாரை நைல் நதி ஓரமாக இந்த பெட்டி எங்கெல்லாம் செல்கின்றதோ அதை கண்காணித்து வா என்பதாக தன்னுடைய மகளாரை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த மகள் பெட்டி செல்லும் இடமெல்லாம் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். கடைசியிலே ஃபிரௌனுடைய அரண்மனையிலே அந்த பெட்டி சேருகின்றது. ஃபிரௌனுடைய அரண்மனையிலே மிக செல்லமாக, மிக பாசமாக அழகிய உபகாரங்கள் செய்யப்பட்டு வளர்க்கப்பட்ட வரலாறை அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருகின்றான். யதார்த்தமாக ஒரு குழந்தையை தன்னந்தனியாக விடும் நேரத்திலே அந்த குழந்தை என்னென்னவெல்லாம் பாதிப்புகளை சந்திக்கும் என்பதை திருமறை சொல்லக்கூடிய வரலாறை பார்க்கின்றோம். இன்றைய நவீன காலத்திலே திருமணம் முடித்த ஆண்களும் சரி பெண்களும் சரி பெரும்பான்மையான ரீதியிலே தலாக்கை வேண்டக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அல்லது ஹுலா என்பதாக சாதாரணமாக கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வசிக்கின்றோம். இந்த காலத்திலே ஒரு குழந்தை பிறந்து விட்டதென்றால் அது தந்தையை பிரிந்தாலும் சரி, தாயை பிரிந்தாலும் சரி, அல்லது இருவரும் பிரிந்து அந்த குழந்தையை தன்னந்தனியாக ஆக்கினாலும் சரி, அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் என்பதை நம்முடைய கற்பனையை வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். மிக மோசமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சின்ன குழந்தையாக, பிறந்த குழந்தையாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஷாஃபி இமாமுடைய தந்தையார் இறந்து விடுகின்றார்கள். அவருடைய தாயார் இருப்பது ஒரே ஒரு துப்பட்டி தான் வைத்திருக்கின்றார்கள். அந்த துப்பட்டியை 4 திர்ஹம் தங்க காசிற்கு அந்த துப்பட்டியை விற்கின்றார்கள். அந்த துப்பட்டி மூலமாக கிடைத்த அந்த காசை 4 திர்ஹத்தை ஆரம்ப கல்வியை படிப்பதற்காக பாடசாலைக்கு அனுப்புகின்றார்கள். ஆரம்ப கல்வியை படித்ததற்கு பின்பாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஊருக்கு வருகின்றார்கள். தாயை சந்திக்கின்றார்கள். அப்படி படிக்கும் காலத்திலே எழுதுவதற்கான பேப்பர் கிடையாது. எந்த குறிப்புகளை சொன்னாலும் சரி அதை எழுதி வைப்பதற்காக பேப்பர் கிடையாது. எனவே ஆங்காங்கு கிடைக்கக்கூடிய எலும்பு துண்டை எடுத்து
இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுத்தி வைத்துக் கொண்டார்கள். சில நேரங்களிலே தாய் தன்னுடைய மகனுடைய இக்கட்டான சூழ்நிலையை பார்க்கின்றார்கள். வெளியிலே கிடக்கக்கூடிய காகிதங்களை பொறுக்கி வந்து தன்னுடைய மகனாரிடத்திலே கொடுக்கின்றார்கள். மகனே, இதை வைத்துக்கொள், என்னால் முடியாது, நான் வறுமையிலே வாடுகின்றேன் என்பதாக சொல்லி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்களை படிக்க வைத்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். உயர்கல்வியை படிக்க வேண்டும் என்பதாக நிர்பந்தம் வரக்கூடிய அந்த நேரத்திலே தாயிடத்திலே வருகின்றார்கள். அம்மா, நான் உயர்கல்வியை படிப்பதற்கு பிரியப்படுகின்றேன், எனக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்களேன் என்பதாக கேட்க அந்த தாய் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டை அடமானம் வைக்கின்றார்கள். அடமானம் வைத்து அந்த குழந்தையை சிறந்த கல்வி நமானாக உயர்த்துகின்றார்கள். அந்த குழந்தைதான் 4 மதுஹபினுடைய இமாம்களிலே ஒரு மிகச்சிறந்த இமாமாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலையெடுத்து வரக்கூடிய உயர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். எனவே உலகத்திலே தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய அந்த எத்தியமான குழந்தைகளுடைய பாதிப்பு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை திருமறையிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்வான். வயஸ் அருவனக்க அனில் எத்தாமா, ஒரு எத்தியமான குழந்தையை பற்றி உங்களிடத்திலே கேள்வி கேட்கின்றார்கள். நபியே நாயகனே, நீங்கள் பதிலை சொல்லுங்கள். குல் இஸ்லாஹுல் லஹும் கைர், அந்த குழந்தைகளோடு இணக்கமாக மிக அவர்களுக்கு மனதை பிடித்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், அவர்களை உங்களோடு ஒருவராக கலந்துரவாடுங்கள், அவரை தனித்து பிரித்து காண்பிக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா இரண்டாவதாக சொல்லிவிட்டு அவர்களை சகோதரர்களாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஹது போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்பாக அவருடைய துணைவியார், அவருடைய பெண் குழந்தை மக்காவிலே வசிக்கின்றார்கள். ஒரு தடவை ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், ஹம்சா ரலியல்லாஹுடைய மகனாரும் துணைவியாரும் மக்காவிலே வசிக்கின்றார்கள். நெருங்கிய சொந்தம் என்ற காரணத்தினால் உரிமையோடு கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், தாங்கள் அனுமதி வழங்கினால் அந்த பெண் குழந்தையை நான் மதீனாவிற்கு அழைத்து வருகின்றேன் என்பதாக கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்குகின்றார்கள். அவர்களை அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்ததற்கு பின்பாக மிகப்பெரிய பிரச்சனை, இந்த பெண் குழந்தையை யார் வளர்ப்பது என்பதாக சர்ச்சை எழக்கூடிய நேரத்திலே சஹாபா பெருமக்களிடத்திலே கேட்கின்றார்கள். 3 சஹாபா பெருமக்கள் நான் என்பதாக பொறுப்பெடுப்பதற்கு முன்வருகின்றார்கள். அதிலே முதலாவது நபராக ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாகிய ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மூன்றாவதாக ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மூவரும் பொறுப்பேற்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அவர்களை வளர்ப்பதற்கான எந்த தகுதி உங்களிடத்தில் இருக்கிறது? எந்த அடிப்படையிலே அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான பொறுப்பை ஏற்கிறீர்கள் என்பதாக முதலாவதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையினுடைய சகோதரியாக அந்த குழந்தை இருக்கின்றார்கள், எனவேதான் நான் பொறுப்பேற்பதற்கு அனுமதி கோருகின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள். இரண்டாவது சஹாபி சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் ஒரே தாயிடத்திலே பால் குடித்திருக்கின்றோம். பால் குடி சகோதரருடைய மகளை எனக்கும் மகள்தான், அவரை திருமணம் முடிப்பதற்கு எனக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கின்றான், எனவே நான் வளர்ப்பதற்கு பொறுப்பேற்கின்றேன் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். மூன்றாவதாக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையும் அவர்களுடைய தந்தையும் இருவரும் சகோதரர்கள், அதே போன்று அந்த பெண்ணுடைய தாயும் நான் மணமுடித்திருக்கக்கூடிய அந்த பெண்ணும் இருவரும் சகோதரிகள், எனவே என்னுடைய மனைவி அந்த குழந்தைக்கு சாட்சி சின்னம்மாவினுடைய முறை வருகின்றது, எனவே நான் வளர்க்கின்றேன் என்பதாக சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்க்கக்கூடிய பொறுப்பை கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு சொல்கின்றார்கள், இந்த மூவருமே சொர்க்கத்திலே எனக்கு நெருக்கமானவர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, உலகத்திலே வளர்ப்பது என்பது மிகப்பெரிய சாதனையான விஷயம் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஒரு தடவை ஒரு
இப்னு சீரின் ரம்தானை கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய மாமேதை ஒரு பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள், தொழுவதற்காக வருகின்றார்கள். அந்த பள்ளிவாசலே 10 வயது நிரம்பிய ஒரு சிறுவர் தொழுது கொண்டிருக்கின்றார். அவர் தொழுது முடித்துவிட்டு தேம்பி அழுகின்றார், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அந்த பையனுடைய அருகாமையிலே சென்று கேட்கின்றார்கள், சகோதரரே ஏன் அழுகின்றாய்? உன்னுடைய தந்தை யார்? உன்னுடைய தாய் யார்? நீ எந்த ஊரை சார்ந்தவர் என்பதாக கேட்க அந்த சிறுவர் பதில் சொல்கின்றார், எனக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, நான் ஒரு அனாதை என்பதாக அந்த சிறுவர் பதில் சொல்ல இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி உடனடியாக சொல்கின்றார்கள், அப்படி எண்ணாதே, உன்னை நான் வளர்க்கின்றேன், என்னோடு வா என்பதாக கனிவோடு கேட்க அந்த சிறுவர் சொல்கின்றார், உங்களோடு வர வேண்டுமானால் 5 நிபந்தனைகளை நான் விதிக்கின்றேன். அந்த 5 நிபந்தனைகளுக்கு தாங்கள் கட்டுப்பட்டால் உங்களோடு வருவதற்கு நான் சம்மதம் தெரிவிக்கின்றேன் என்பதாக சொல்ல இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி கேட்கின்றார்கள், என்ன நிபந்தனை சொல் என்பதாக சொல்ல அந்த குழந்தை கேட்கின்றது. 10 வயது அந்த சிறுவர், அனாதையான சிறுவர், அவர் சொல்கின்றார், எனக்கு பசிக்கும் நேரத்திலே உங்களால் உணவு தர முடியுமா என்பதாக கேட்கின்றார். நீ நினைக்கும் உணவை விட சிறந்த உணவை, நிரப்பமான உணவை நான் தருகின்றேன் என்பதாக அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள். இரண்டாவதாக, எனக்கு தாகம் ஏற்படக்கூடிய நேரத்திலே தண்ணீர் தர முடியுமா, தாகத்தை தீர்க்க முடியுமா என்பதாக அந்த சிறுவர் கேட்க, நீ நினைக்கும் பானத்தை விட உயர்தரமான பானங்களை உனக்கு தருகின்றேன், தாகத்தை தீர்க்கின்றேன் என்பதாக இரண்டாவது சொல்ல, மூன்றாவதாக அந்த சிறுவர் கேட்கின்றார், எனக்கு ஆடை இல்லாத நேரங்களிலே நல்ல ஆடையை தருவீர்களா என்பதாக கேட்க, நல்ல திருப்திகரமான அழகிய ஆடைகளை தருகின்றேன் என்பதாக மூன்றாவது வாக்கு கொடுக்க, நான்காவதாக அந்த சிறுவர் கேட்கின்றார், நான் நோயுற்று விட்டால் என்னுடைய நோயை நீக்குவீர்களா என்பதாக கேட்க அந்த இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், நான் அதற்கான வைத்தியத்தை செய்கின்றேன், நோயை நீக்குவது அல்லாஹ்தான், எனவே நோய்க்கான வைத்தியத்தை செய்வது என்னுடைய கடமை என்பதாக நான்காவதாக பதில் சொல்கின்றார்கள். ஐந்தாவதாக அந்த 10 வயது நிரம்பிய அந்த சிறுவர் கேட்கின்றார், இப்னு சீரின் அவர்களே, நான் இறந்து விட்டால் என்னுடைய உயிரை திரும்ப தருவீர்களா என்பதாக கேட்கும் நேரத்திலே அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், அது எப்படியப்பா தர முடியும்? அந்த உயிரை தருவது, உயிரை எடுப்பது அல்லாஹ்வினுடைய விதியிலே உள்ளது, அவரை தவிர யாராலும் தர முடியாது, எடுக்க முடியாது என்பதாக பதில் சொல்ல அந்த சிறுவர் சொல்கின்றார், அப்படியானால் என்னுடைய நிபந்தனைகளுக்கு தாங்கள் 2 நிபந்தனைகளுக்கு கட்டுப்படவில்லை, நான் என்னுடைய வழியை பார்த்துக் கொள்கின்றேன் என்பதாக சொல்ல இவர்கள் கேட்கின்றார்கள், எங்கே அப்பா போவாய் என்பதாக கேட்க அந்த சிறுவர் சொல்கின்றார், நான் இறந்து விட்டால் என்னுடைய உயிரை மீட்டி தருவது அந்த அல்லாஹ்தான், நான் நோயுற்றால் குணமளிப்பது அல்லாஹ்தான். இந்த 2 மனிதனால் இயலாத காரியத்தை அல்லாஹ் செய்யும் நேரத்திலே எனக்கு ஏன் உணவை தரமாட்டான், எனக்கு ஏன் குடிபானத்தை தரமாட்டான், எனக்கு ஏன் ஆடைகளை தரமாட்டான்? உலகத்திலே இந்த பொறுப்பை ஏற்பதற்கு முடியாத உங்களுக்கு பின்னால் வருவதற்கு நான் பயப்படுகின்றேன், அந்த ரப்புல் ஆலமீனை நான் அஞ்சுகின்றேன், அவன் எனக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பான் என்பதாக அந்த சிறுவர் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அப்போதுதான் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், இந்த சிறுவர் அல்லாஹ் மீது எவ்வளவு தவக்குல் வைத்திருக்கின்றார், நிரப்பமான நம்பிக்கை வைத்திருக்கின்றார். இந்த சிறுவருக்குள்ள இந்த நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டால் நாம் உயர்தரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதாக சொல்லி சென்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே உலகத்திலே அனாதைகளாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆதரவு தர வேண்டும், அந்த குழந்தைகளுக்கான கல்விகளை கொடுக்க வேண்டும், வாழ்வாதாரத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கான பொருளாதார விஷயங்களிலே தன்னிறைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் அனாதைகளை ஆதரிக்கின்றார்களோ, எத்தீம்களை ஆதரிக்கின்றார்களோ, அவர்களும் நானும் சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்போம் என்பதாக கலிமா விரலையும் நடுவிரலையும் காட்டி சொன்ன அந்த ஹதீஸை பார்க்கின்றோம். எனவே எத்தீம்களை ஆதரித்து உலகத்திலே பாதிப்புகள் ஏற்படும் இடங்களிலே குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக, குறைந்தபட்சமாவது நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களுக்காக துஆ செய்து, யா அல்லாஹ் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை சீராக்கி சிறந்ததாக மாற்று என்பதாக
துஆ செய்யும் அளவுக்காவது நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே எத்தீம்களை ஆதரித்து அதன் மூலமாக சொர்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக. வாரும் காலம் முழுக்க அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அதன் மூலமாக ஈருலகத்தினுடைய நற்பாக்கியங்களை பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஈருலகத்தினுடைய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து இறுதி வரை நிம்மதியோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.